லீடரை பற்றி அவன் ஆளுக்கு ஒரு குறை சொல்லிட்டு இருப்பான். சும்மா எல்லாம் கேட்டுட்டு போவாங்கன்னு நினச்சிருக்கியா? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சார் அவர்கள் அங்கே போனால் இங்கே போனால் கூட்டம் நிறையா வருதுன்னு சொல்கிறான்ல, அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? 50 படத்துக்கு மேலே நடித்தவர். ஆனால் லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய 2வது படத்திலேயே முத்திரை பதிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த 4வது நாள் இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னாக்கா, 4வது நாளா இவ்வளவு கூட்டம் வருதுனாக்க அப்ப இவரோட கெத்து என்னன்னு பாருங்க. புரியுதுங்களா? தயவு செய்து இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை யாரும் விடாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். புரியுதா? உன்னோட தலைவன் பெருசுனாக்க நீ ஜால்ரா போட்டுக்க. ஆனால் பொதுவாக உள்ள என் தலைவன் லெஜண்ட் அவர்களை பேசுறதுக்கு எவனுக்குமே அருகதையே இல்லை. எவனுமே கிடையாது. உங்க அப்பா டைரக்டரா இருப்பாரு, உங்க அண்ணன் டைரக்டரா இருப்பாரு, உங்க அம்மா ப்ரொடியூசரா இருப்பாங்க, உங்க அண்ணன் ப்ரொடியூசரா இருப்பாங்க. ஆனா லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் இன்னைக்கு முன்னுக்கு வந்து தன்னுடைய 2வது படத்திலேயே முத்திரை பதிச்சிருக்காரு. கேப்டன் உதவி செஞ்சாரு, அதே மெத்தட்ல இன்னைக்கு லெஜண்ட் உதவி செஞ்சாரு. இல்ல அதனாலதான் நான் வந்து இப்போ அவருக்கு லெஜண்டுக்கு ரசிகரா மாறிட்டேன். நான் மட்டும் இல்ல, என் வீட்டுல என் பையன் டாக்டர், அவன் இன்னைக்கு ரசிகர், அவன் வந்து இன்னைக்கு லெஜண்டுக்கு வந்து ரசிகர். ஸோ அதனாலதான் சொல்றேன், நம்ம எப்படி கேப்டன் வந்து உதவி செஞ்சாரோ அதே ஃபார்முலால அதே மெத்தட்ல இவர் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை கமாண்ட் போடுறவன் எங்க தலைவர் கேப்டன் சொல்லுவாரு, அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அதை நம்ம இந்த காதில் வாங்கணும்னா நம்ம வேலை பாதிக்கும். இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போயிட்டே இருக்கணும், நம்ம வேலையை நம்ம பார்த்து போயிட்டே இருக்கணும்னு கேப்டன். அது பெரியவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நீ எங்க தலைவர் இங்க? நான் ஒரு தேட்டருக்கும் போகண்டா. உங்க அப்பா அம்மாவுன்னு இன்னைக்கு லீடர் படம் 4வது நாள் தேட்டர்ல எப்படி இருக்கு பார்க்கலான்னு சினிமாக்கு வந்து தெரிய விட்டுருக்காரு. தெரிய விட்டுருக்காரு படத்தை. சொல்லுமா? படம் நல்லா இருந்தது. நீங்க எல்லாரும் போய் ஃபேமிலியா பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சீன்லாம் சூப்பரா இருந்தது. நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்தது. போய் பாருங்க கண்டிப்பா. மாஸ். ஏமா ஹீரோ நடிச்சிருக்காருல லீடர், அவர் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு ஹீரோ லெஜண்ட். போய் பாருங்க கண்டிப்பா. ஃபைட் எப்படி இருக்கு? ஃபைட்லாம் சூப்பரா இருந்தது. போய் பாருங்க. அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் பாத்தீங்க, மாஸா இருக்கா? அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. சூப்பர். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏமா படம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? மாஸா இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. லவ் சீன், எமோஷனல் எல்லாமே கலந்து சூப்பரா. ஃபர்ஸ்ட் விட செகண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பர் லீடர். வெற்றி கிரபம் லீடர். இந்த படம் வந்து ஒரு 10,000 கோடி தொடுன்னு எதிர்பார்க்குறாங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த படம். அதாவது வந்து லெஜண்ட் வந்து ரொமான்ஸ் சீன் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத சூப்பர் ஸ்டாரோட ஓகே ஓகே. இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் வெற்றிகரமாக 4வது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ இந்த லீடர் படம் தமிழகம் முழுவதும் நாங்கள் ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு சுற்றுப்பயணமாக ஒரு தேட்டருக்கும் ஒரு மாவட்டமாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஜிகே சினிமாஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்தவங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணி ஒரு சீனும் அவ்வளவு சூப்பராக இருக்குது, பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹீரோவாக நடிச்சிருக்கிற லெஜண்ட் அவர்கள் ஹாலிவுட் ஹீரோ அவங்க எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளோ புகழாரம் சொல்லிட்டு போனாங்க. இது எல்லாமே இந்த படத்தின் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னாக்கா இதற்கு முன்னாடி வந்த லெஜண்ட் அவர்கள் நடித்த அந்த லெஜண்ட் படத்துக்கும் இப்போ உள்ள இந்த லீடர் படத்துக்கும் பயங்கர வித்தியாசம். அதில் சாக்லேட் பாயாக இருப்பார், இதில் வந்து ஒரு ரகட் பாயாக இருக்கார். அப்படி இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னாக்க லெஜண்டோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் எல்லாமே போய் சேரும். ஆதரவு கொடுத்த அனைத்து ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஜிகே சினிமாஸ் இங்கே தான் வந்திருக்கிறோம். படம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும்
எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 நாளை தொற்றுன்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் காய்ச்ச மரத்தில் தான் சார் கல்லடி படம். அந்த மரம் காய்க்காத மரமாக இருந்தாக்க சே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இது காய்ச்ச மரம்ன்றதுனால எல்லாரும் அண்ணாந்து தான் பார்ப்பாங்க, பொறாமையில் பார்க்க தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்று 4வது நாள் கிட்டத்தட்ட ஃபுல்லாகி போச்சு இந்த தேட்டரில் சீட்டுங்க எல்லாருமே. அதை நான் பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி தேட்டருக்கே வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது லீடர் அவர்கள் பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாலும் அதெல்லாம் உண்மையே இல்லை. நான் இங்கே நான் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் இங்கே பார்த்தோம். சீட்டு எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. இவ்வளோ ஏங்க நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. டேய் மைக்கில் இருக்கா நான் பேட்டி குத்துட்டு நினச்சா ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். லீடரை பற்றி அவன் ஆளுக்கு ஒரு குறை சொல்லிட்டு இருப்பான், சும்மா எல்லாம் கேட்டுட்டு போவாங்கன்னு நினச்சிருக்கியா? இப்போ சொல்கிறேங்க, லீடரை பற்றி விமர்சனம் வருதுன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சார் அவர்கள் அங்கே போனால் இங்கே போனால் கூட்டம் நிறையா வருதுன்னு சொல்கிறோம்ல, அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? 50 படத்துக்கு மேலே நடித்தவர். ஆனால் லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய 2வது படத்திலேயே முத்திரை பதிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த 4வது நாள் இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னாக்கா, 4வது நாளா இவ்வளவு கூட்டம் வருதுனாக்கா அப்ப இவரோட கெத்து என்னன்னு பாருங்க. புரியுதுங்களா? தயவு செய்து இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை யாரும் விடாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். புரியுதா? உன்னோட தலைவன் பெருசுனாக்கா நீ ஜால்ரா போட்டுக்க. ஆனால் பொதுவாக உள்ள என் தலைவன் லெஜண்ட் அவர்களை பேசுறதுக்கு எவனுக்குமே அருகதையே இல்லை. எவனுமே கிடையாது. உங்க அப்பா டைரக்டரா இருப்பாரு, உங்க அண்ணன் டைரக்டரா இருப்பாரு, உங்க அம்மா ப்ரொடியூசரா இருப்பாங்க, உங்க அண்ணன் ப்ரொடியூசரா இருப்பாங்க. ஆனா லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் இன்னைக்கு முன்னுக்கு தன்னுடைய 2வது படத்திலேயே முத்திரை பதிச்சிருக்காரு. நன்றி சார். லெஜண்ட் வாங்க. ரெடி சார். நல்லா போயிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ போரூர் ஜிகே சினிமாவில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. அதாவது சினிமாவில் டைட்டில் மிகப்பெரிய விஷயம். நீங்கள் புரட்சி தலைவருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடோடி மன்னன், எங்கள் வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், அந்த மாதிரி டைட்டில்லாம் ஒரு கிரேஸாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய லெஜண்ட் அவர்களுக்கு 2வது படம் டைட்டில் லீடர். ஃபஸ்ட்டு லெஜண்டு, 2வது லீடர். இந்த டைட்டிலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அது நம்ம லீடர் அப்படின்னா வழி நடத்துபவர். அவருக்கு பேர் தான் லீடர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைகளை அவங்க சரியாக பண்ணியிருக்கிறாங்க. நடிகர்களாகட்டும், டைரக்டர் துரை செந்தில்குமார் ஆகட்டும், கேமராமேன் வெங்கடேஷ் ஆகட்டும், எடிட்டர் ராகுல் ஆகட்டும், அதே போல் பேக்ரவுண்டு ஸ்கோர் மியூசிக் ஜிப்ரான் சார் மிக அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. படம் எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்குமோ அந்த ஃபீலிங் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், எம்ஜிஆர் சார் படத்துக்கு டைட்டில் கிடைச்ச மாதிரி இவர் படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களுக்கு உதவுனாரோ அதே போல நம்மளுடைய லெஜண்ட் அவர்கள் மக்களுக்கு உதவி. கஜா புயல் வரும்போது 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கும் கோடிக்கணக்கில் அவர் லெஜண்ட் அவர்கள் கோடிக்கணக்கில் நிதி கொடுக்கிறார். அதே மாதிரி அவருடைய சொந்த ஊரான இந்த பணிக்கநாடார் குடியிருப்புல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்கிறாரு, படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனது உள்ளவர் லெஜண்ட். ஒரு கேள்வி கேட்டாரு, ஸ்கோர் பண்றாங்க, அவரை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு. அதாவது முதல் படத்தில் சூர்யா சார் வரும்போது இதை தான் சொன்னாங்க. இன்னைக்கு சூர்யா சார் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ லெஜண்ட் அவர்கள் 2வது படம், இந்த 2வது படத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனாகவே மாறிட்டார். அதாவது நம்ம ஒரு கேரக்டரைசேஷனுக்கு 3 டைமென்ஷன் இருக்கும். அது சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா சோசியாலஜி, சைக்காலஜி, பிசியாலஜி அப்படின்னு ஒரு 3 டைமென்ஷன் உண்டு ஒரு கேரக்டருக்கு. இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு அந்த 3 டைமென்ஷன் உண்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3 டைமென்ஷனை அந்த இயக்குனர் அந்த ஹீரோவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. பிசியாலஜி, சோசியாலஜி, சைக்காலஜி. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இன்ட்ரோல் பிளாக்ல
அந்த ஒரு 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 அந்த பிளாஸ்ட் ஆகி பாம் பிளாஸ்ட் ஆகி அவர் வரும்போது அதில் அந்த கதையில் வந்து அந்த அந்த ஃபீலிங் அவர் கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த 2வது படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் அவர்கள் ஒவ்வொரு சீனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அது காரணம் வந்து இயக்குனர் துரை செந்தில்குமார் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறவன் 4க்கு 4 ரூமில் உட்காந்துட்டு கிண்டல் பண்ண தான் செய்வான், ஸ்க்ரோல் பண்ண தான் செய்வான். அதெல்லாம் மீறி தான் எல்லா நடிகர்களுமே டாப் லெவலில் வந்திருக்கிறாங்க. தம்பி கூல் சுரேஷ் சொன்ன மாதிரி விஜய் சாரும் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார், நம்ம அவருடைய முதல் படத்தில் நாளைய திருப்பில் எப்படி இருந்தார், இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவராக வந்துட்டாரு. அதே போல லெஜெண்ட் அவர்களும் சினிமாவில் வந்து அரசியலில் தடம் பதித்தார். எப்படி வியாபாரத்தில் தடம் பதித்தாரோ இப்ப அடுத்து சினிமாவிலும் மிகப்பெரிய ஒரு தடத்தை பதிப்பார், அடுத்து அரசியலும் தடம் பதிப்பார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விஜயகாந்தோட பெரிய ரசிகர், அவரால் நீங்க உருவாக்கப்பட்டீங்க. ஆனா நீங்க இப்போ விஜயகாந்துக்கு அப்புறம் லெஜெண்ட்னு ஒரு வார்த்தை ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. அதனால உங்களை நிறைய ட்ரோல் பண்றாங்க, நிறைய கமெண்ட் உங்க மேல வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்றேங்க, ட்ரோல் பண்றவன் வந்து தமிழ் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. இப்போ வந்து உதவி அவன் உதவி செய்வானா? இப்போ அதுதான் கேட்கறேன் நான். அங்க உட்கார்ந்துக்கிட்டு அவன் வந்து கமெண்ட் போடுவான், அவன் வந்து 4 பேருக்கு உதவி செய்வானா? ஆனா படம் வெற்றிகரமா 4வது நாள் ஓடிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாருக்கும் லட்டு வாங்கிட்டு வரோம். வண்டி வண்டி சூப்பர் லீடர் 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 இங்க பாருங்க. ஓகே இந்த படம் வெற்றிகரமாக வர்றதுனால எல்லாருக்கும் ஜெகன் தான் வர்றாப்புல.
படம் வேற லெவலுங்க, செம்மையா இருக்கு. 4வது நாள் படம் ஓடுது, டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். வேற லெவல் ப்ரோ, படம் வேற லெவல். ஆக்டிங் கலக்கிட்டாரு போட்டு, ஆக்டிங்லாம் வேற லெவல். ஃபர்ஸ்ட் மூவியோட இந்த மூவி பெஸ்ட். எல்லாம் போய் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, அப்பா போய் பாருங்க. பொண்ணு அப்பா வந்து பொண்ணு மேல எவ்வளவு பாசங்க அந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். செம்ம வேற லெவலுங்க, போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க. அதுல ஹைலைட்டா அந்த பாட்டு தான், ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட். படமா தான் ட்விஸ்டா இருக்கு ஃபுல்லா. செகண்ட் வரும்னு நினைக்கிறேன், பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். அவங்களாம் தள்ளி விட்டுருங்க, அவங்களாம் எல்லாம் சும்மா பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட கமெண்ட்லாம் அப்படியே தூக்கி ஓரம் வச்சிருங்க. இனிமே வர பாருங்க, இனிமே வந்து அந்த ஜெனரேஷன்ல வேற லெவல். இந்த மூவி வந்து ஒரு வருஷம் கழிச்சு கில்லி ரேஸுக்கு பார்த்தது. கில்லிக்கு இடத்துல இந்த படத்துல ரேஸ் வந்து பாருங்க வேற லெவலு. கார் ரேஸுக்கு அப்புறம் தலைக்கு அப்புறம் கார் ரேஸ் எங்க தலை ஓட்டிருக்காரு பாருங்க. கார் ரேஸ் வேற லெவல். கார் ரேஸ்ல சலிக்காம ஒரு நாள்ல 2 நாள்ல இன்னைக்கு 4வது நாளா படம் பார்க்க வரேன். டெய்லி பார்க்குறேன். ட்விஸ்ட் இன்னும் அந்த மண்டபத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன வருங்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங்காகவே இருக்குது. அது இதில் வேற செகண்ட் பார்ட் கிளைமேக்ஸில் வச்சிருக்காங்க பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கறதோட பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க. நீங்கள் ஃபேமிலியாக வாங்க, முக்கியமாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிட்டு ஃபேமிலியாக குடும்பம். அந்த பொண்ணு எப்படி நடிச்சிருக்கு? குழந்தை வந்து புதுசாக நடிச்சிருக்காங்க. ஆனால் புதுசாக நடித்த மாதிரி எதுவுமே இல்லை. தலைவர் ஃபர்ஸ்ட் படத்தில் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இந்த ட்ரோல்லாம் வந்து விஜய்க்கும் பண்றாங்க, அஜித்துக்கும் பண்றாங்க, ரஜினிக்கும் பண்றாங்க, எல்லாருக்குமே ட்ரோல் பண்றாங்க. ஆனா அவங்களும் அதெல்லாம் தாண்டி பெரிய லெவல் அந்த மாதிரி எங்க தலைவரும் அதோட பெரிய லெவல் வருவாரு. எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. இதுக்கு அடுத்தடுத்து வர்ற படங்களை பொறுத்து சூப்பராகவே இருக்கும்.